இந்த நாட்டில் மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும் போராட்டமாக இருக்குது. இப்போ யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்கே போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்போ என்னம்மா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்குறேன்னு நீங்களே எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை? அது எவ்வளோ பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி இது? அங்கே 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகாரில் 81 லட்சம் வாக்கில் அதிகப்படியாக இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேலே இங்கே வந்து அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்துருப்போம். இதான் இது நடந்துருக்கும். வந்த மனுக்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்த மனுக்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தோம். நீங்கள் சொல்கிறது என்ன? ஒருவர் 2 வாக்கை பதிவு செய்கிறாரு, 2 இடத்துல வாக்கு வச்சுருக்கிறாரு, அதை கண்டு நீக்கணும். இறந்தவர்களுக்கு இன்னும் வாக்கு இருக்குது, அந்த இறந்தவர்களுக்கு வாக்கு பட்டியலேருந்து நீக்கணும். அவங்க இறப்பு சான்றிதழை ஒப்படைச்சிருப்பாங்க, அதை வச்சு நீக்கி விடணும். இவ்வளோதானே இது ஒரு எளிய வேலை. அதை விட்டுட்டு மொத்தமாகவே நீங்கள் பதிவு செய்யுங்கன்னு ஒரு குறுகிய காலத்தை கொடுத்து இப்போ அறிவிச்சு வந்திருக்கு. சரி, விடுபட்டுருக்கு, 1 கோடி வாக்கு விடுபட்டுருக்கு, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குன்னா மக்கள் அதை பதிவு பண்ணுவாங்க. ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. சரி, இப்போ பதிவு பண்ணுறாங்க, அது இருக்குதா இல்லையா? இப்போ சிவகங்கையெல்லாம் என் தம்பி மனைவியும் பதிவு செஞ்சவங்களு உயிரோடு இருக்கும்போது இறந்தோர் பட்டியலில் சேர்த்து விட்டீங்க. அதை போய் சண்டை போட்டு மறுபடி ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம், அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாக்கு விடுபட்டுருக்கும்? ஒரு இது வந்து அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு. பொறுப்பற்ற செயல். தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ பொறுப்பற்ற செயல். அதான் திரும்ப சொல்கிறேன். அன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. அதான் கொடுமையாக இருக்குது. விஜய் சொல்லியிருக்காரு, களத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம், நம்ம களத்தில் இல்லாதவங்க பேசுகிறோம். அதை களத்தில் இருக்கிறவங்க, ஈரோடு கடப்பாறை களத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுவோம். களத்தில் யார் இருக்கா? கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்காம ஏன் பண்ணார்? கட்சி ஆரம்பித்து ஈரோடு கிழக்கில் அதே அங்கே கடப்பாறை இருந்துச்சு, அங்கே வந்து நிற்க வேண்டியதானே? கடப்பாறை பிறந்த ஊரில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்கில். எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்க பாரதிய ஜனதா வரல, அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப நகைச்சுவை. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும்.